இப்ப நாம முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்கள். நல்ல ஒரு சிறந்த டீச்சரை செய்திக்கு இன்னைக்கு நாள்ல அழைத்து வந்த எபினேசர் அண்ணனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அ இந்த நல்ல இந்த நாள்ல கூட தேவ செய்தியை தரப்போகிற நிர்மலா அக்கா எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகள சொல்றேன். 2000த்துல இருந்து அக்காவ எனக்கு நல்லா தெரியும். ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சரா இருந்து, அங்கேயே பிரின்சிபலாக உயர்ந்து, பின்பு நாய்ஸ் மெட்ரிக் ஸ்கூல்ல பிரின்சிபலாக வந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஓசிபிஎம் ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்ட்டா இருந்தாங்க. நிர்மலா அக்கா வேலை பார்க்கிற இடத்துல அன்பாக இருந்தவங்க. ஒரு சிறந்த டீச்சர், ஒரு சிறந்த பிரின்சிபல், ஒரு சிறந்த கரஸ்பாண்டன்ட்டாக இருந்தாங்க. இவங்க கிட்ட இருந்து ஒரு 2 காரியம், என்னை தொட்ட, என்னை மாற செய்த ஒரு 2 காரியத்த நான் சொல்லுகிறேன். அது எனக்கு ரொம்ப அம் ச கிரியை செய்த ஒரு காரியம். முதலாவது, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்த போலவும், அதுல 27வது வசனம், "அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல், தன் வீட்டு காரியம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி கண்ணோக்கமா இருக்கிறான்னு" சொல்லி பார்க்கிறோம். நிர்மலாக்காவ ஒரு நாளும் நான் சோம்பலா இருந்து நான் பார்த்ததே இல்ல. சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க. பேச்சும் சுறுசுறுப்பா தான் இருக்கும். எல்லாருக்கும் அது தெரியும். அவங்க பேசுறதே ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அத பார்க்கிற நம்ம ஒரு நாளும் சு சோம்பேறியா இருந்துற முடியாது. அந்த அளவுக்கு அவங்க சுறுசுறுப்பா இருக்கிறவங்க. தேவன் சோம்பேறியை வெறுக்கிறவரா இருக்கிறார். அதனாலயோ என்னவோ அக்கா சோம்பேறிய வெறுக்கிற ஒரு சூழல்ல இருந்து சுறுசுறுப்பாகவே இருக்கிறாங்க. அந்த காரியம் என்னை மிகவும் தொட்ட ஒரு காரியம். எனக்கு அந்த சுறுசுறுப்பை குடுத்த ஒரு காரியம். அடுத்தது என்ன 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்கள கட்டுவிக்கிற வார்த்தைகள தான் அதிகம் பேசுவாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் வேர்ட்ஸ் மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்கும். உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள பேசி உற்சாகப்படுத்துவாங்க. சோர்ந்து போயிற விட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் நிர்மலா அக்கா. ஏன்னா, நான்லாம் நெறைய நேரங்கள்ல சோர்ந்து போயிருக்கேன். அக்கா என்னை பெர்சனலாவே என்ன கட்டுவிச்சிருக்கிறாங்க. இத நான் எந்த காலத்திலயும் முகஸ்துதிக்கு நான் ஒரு நாளும் பேசினதல்ல. தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக பேசுகிறேன். அக்கா மூலமாய் கர்த்தர் எனக்கு கற்றுக் குடுத்த அந்த 2 காரியம் எப்பொழுதுமே என் முன்னாக இருக்கும். நான் அவங்க இப்படிப்பட்டவங்க தான். இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் நாமளும் கடைப்பிடிக்கணும். இந்த அக்காவ தான் இந்த நாள்ல கர்த்தர் நம்மளுக்கு தேவ செய்திய குடுக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் நம்ம பல ம். வார்த்தைகள கேட்டிருக்கிறோம். நெறைய காரியங்கள கேட்டிருக்கோம். அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மள ஒருவேள பலவீனப்படுத்தி இருக்கலாம், அல்ல உற்சாகப்படுத்தி இருக்கலாம். ஆனா இப்ப தேவ வார்த்தைய நம்ம கேட்க போறோம். அந்த வார்த்தை நம்மள உற்சாகப்படுத்தட்டும். அந்த வார்த்தை நம்மள அர்ப்பணிக்க செய்யட்டும். தேவ செய்திய நிர்மலாக்கா மூலமாய் தேவன் தருகிறார். அந்த நாள்ல நம்ம அதை கவனமாய் கவனித்து அதற்குண்டானபடி நம்ம செயல்பட கர்த்தர் நம்மளுக்கு அனுகிரகம் செய்வாராக. தேவ செய்தி நிர்மலாக்கா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான 192வது குடும்ப தரிசன கூடிக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள், ஒரு ஸ்பெஷல் டே ஃபார் த டீச்சர்ஸ். ஏன்னா நான் ஒரு ஆசிரியா இருந்ததுனால இந்த நாளை நான் மிகவும் நேசிப்பேன். ஏன்னா நமக்கு முன்னாக கற்றுக் கொடுத்த என்னுடைய ஆசிரியர்களை நினைவு கூறுவேன். எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குடும்பத்தினரை, என்னுடைய தாய் தகப்பனை, நமக்கு யார் கற்றுக் கொடுத்தாலும் அவங்க நமக்கு ஆசிரியர் தான். அப்படிப்பட்ட இந்த நாள்ல பேசும்படியாக ஆண்டவர் என் கிருபை பாராட்டியிருக்கார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நமக்கு கொடுக்கப்பட்ட வேத புத்தகம் நம்ம வாழ்க்கையின் புத்தகம் அது. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அதுல பதில் கொடுத்திருக்காரு. நம்ம எல்லாவற்றுக்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் அதுல இருக்கு. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகமாக நம்ம வேத புத்தகத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த வேத புத்தகம் நமக்கு ஒரு வாழ்க்கை புத்தகம் தான். அதனால நமக்கு கற்றுக் கொடுத்த அநேக பரிசுத்தவான்கள் அதுல எழுதியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் நமக்கு ஒரு சிறந்த ஆசிரியர். நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிறந்த ஆசிரியர் தான். அவர் ஒரு போதகர், ஒரு நல்ல ஆசிரியர். நிறைய வேத வசனங்கள நமக்கு கற்றுக் கொடுத்த தேவன் தான். அதனால ஆசிரியராகிய நாம் கர்த்தருக்காக ஒலி வீசுவோம் என்று ஒவ்வொரு ஆசிரியரும் அதுவும் கிறிஸ்தவ ஆசிரியர் அப்படிப்பட்ட ஒரு பிரதிஜை எடுத்தாங்கன்னா, ரெடி டூ ஷைன் ஃபார் ஜீசஸ். இந்த வார்த்தை ஒவ்வொரு ஆசிரியர்களாக பிரதிபலிக்க வேண்டும். அடுத்து நீதிமொழிகள் 16:21 சொல்லப்பட்டது போல, உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். அப்ப நம்ம வார்த்தை மதுரமான வார்த்தையாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் யார் கற்றுக் கொடுத்தாலும் நம்ம அதை வாழ்க்கையின் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் நம்ம ஒரு ஆசிரியராக மதித்து அவர்களுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். அப்படியாக இந்த வேளையில ஆசிரியருக்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பின் டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். நாம் ஜெப வேளையில கடந்து சென்று செய்தி வேலைக்குள்ள கடந்து செல்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட நாளை
எங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி கொடுத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. இந்த டீச்சர்ஸ் டே அன்று ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை ஆண்டவரே தியானிக்கும்படியாக ஆண்டவரே அந்த வார்த்தைகளை நான் சொல்லும்படியான கிருபையை எனக்கு கொடுத்தீங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல நான் கற்றுக்கொண்ட காரியங்கள், இந்த வேத புத்தகத்துல நான் கற்றுக்கொண்ட காரியங்களை ஆண்டவரே மற்றவரோடு பகிர்ந்தளிப்பதற்கேற்ற கிருபையை கொடுத்தீங்க. அதுவும் ஒரு குடும்ப தரிசன குடுகையாக இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இதுல குடும்பங்களுக்கு வேண்டிய பாடங்களை ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. அந்த பாடங்களை நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு ஒரு ஆசிரியராக நான் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறேன் ராஜா. என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. வார்த்தை என்ற மண்ணாமல் பூஷிங்க. இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். கற்றுக்கொள்கிறவர் கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தாங்க ராஜா. ஆண்டவரே உம்முடைய பாதத்துல நாங்க எல்லாரும் மாணாக்கர்கள் தான் ராஜா. அதற்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ராஜா என் மூலமாக நீங்க எதை கற்றுக் கொடுக்க நினைத்திருக்கிறீர்களோ அதை கற்றுக் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். உடைய மகிமையின் கரத்துல நாங்க என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியம் பிரயோஜனம் உள்ளதாக காணப்பட தேவன் உதவி செய்வீராக. தொடக்கம் முதல் முடியும் மட்டும் எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஆண்டவரே நாங்கள் முடிக்க தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய மகிமையின் கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம். துதிகன மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்ல என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண அன்பு வினோதினிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவளோடு நான் இணைந்து ஆசிரியர் பணியாற்றின காலங்கள் உண்டு. அதில் நாங்கள் இணைந்து நாங்கள் ஊழியர்களுக்கு செயல்பட்ட காலங்களும் உண்டு. அந்த நாட்களில் நான் நினைத்து பார்க்கும் பொழுது தெருப்பிரசங்கத்துக்கு போயிருக்கிறோம். அந்த தெருப்பிரசங்கத்தில் நான் அவள்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட காரியம், எந்த டைம்லையும் இந்த இடத்துல நீ தான் பேசணும் அப்படின்பாங்க. உடனே வேகமாக பேசிடுவான். அப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்துள்ள ஒரு மகள், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரமிக்க மகள். நாங்களும் இந்த நாட்களில் கான்ஃபரன்ஸ் பிரேயரில் இணைந்து இந்த நாட்களில் ஜெபிக்க மட்டுமாக ஓடிக்கொண்டிருக்கோம். அந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் நாங்கள் ஜெபித்த நாட்கள் உண்டு. இன்னும் நாங்கள் 1 மணி நேரம், நான் அமெரிக்க தேசத்தில் இருக்கிறேன், அவங்க இந்திய தேசத்தில் இருக்காங்க. இருந்தாலும் அந்த ஜெபத்தில் இணைந்து நாங்கள் நைட்டு 9 முதல் 10 மணி வரை 1 மணி நேரம் நாங்கள் அந்த கான்ஃபரன்ஸ் பிரேயரை தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதில் இணைந்த அன்பு சகோதரி தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் நாங்கள் இருவருமாக இணைந்து ஊழியத்தில் கடந்து செல்வதற்கு கிருபை பாராட்டின தேவனுக்கு நன்றி செலுத்தினேன். அன்பு மகளையும் வாழ்த்தினேன், குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நான் எடுக்க போற இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாள்ல ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தில் இருக்க அங்கத்தினர் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு வேத புத்தகத்துல அதிகமாக பிடித்த ஒரு பெண்களை குறித்து சொல்லப்பட்டதுல எனக்கு ரூத் அந்த புத்தகமும் எஸ்தர் என்ற புத்தகமும் ரொம்ப மிகவும் பிடித்தமான புத்தகங்கள். அதுல நான் இந்த நாள்ல நான் ரூத்தை பற்றி பேசலாம் என்று வாஞ்சிக்கிறேன். அதுல ரூத்தையும் நகோமியையும் பற்றி 2 பேரையும் கலந்துதான் பேசப் போகிறேன். அதோடு அந்த குடும்ப உறவுல இருந்த போவாஸ் என்ற சகோதரனை பற்றியும் இந்த நாள்ல இடையிடையாக நான் பேச வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். ரூத் என்றால் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது ஒரு சிநேகிதி அப்படின்ற ஒரு அர்த்தம். அதோடு கூட நகோமி என்றால் பிளசன்ட், இனிமையானவள், பிளசன்ட், டிலைட்ஃபுல் அண்ட் லவ்லி. அதோடைய அர்த்தம் இனிமை என்ற சொல் நகோமி என்ற வார்த்தைக்கு. இந்த புத்தகத்துல இவங்களைத்தான் அதிகமா 2 பேருடைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல போவாஸ் as a Jesus Christ, he is a redeemer in that chapter. அப்ப இந்த 3 பேரையும் பிணைந்துதான் அந்த வாழ்க்கையின் காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல முதலாவது ரூத்தை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவன் மோவாப் தேசத்தை சேர்ந்தவள். அதுல அந்நிய தேசத்தால் ஆண்டவரை அறியாதவள், யூதர் அல்லாதவள். அதிலும் அவள் எங்க இருக்கான்னா மோவாப் தேசத்துல இருக்கிறா. அதாவது இந்த ரூத்துடைய புத்தகத்துல ஆரம்பத்தில் என்ன போட்டிருக்குன்னா, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த நாட்கள்ல தேசத்துல பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அப்போ யூதாவில் உள்ள பெத்லெஹேம் ஊரனாகிய ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவியோடு எங்க போறான்னா மோவாப் தேசத்துக்கு போறான். எதுக்காக? பிழைக்க போறான். அதாவது உணவு இல்லை, நம்ம போய் அங்க பிழைப்போன்றதுக்காக அவங்க கடந்து செல்லலாம். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. அவனுடைய மனைவியின் பேர் தான் நம்ம நகோமி. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அது எல்லாம் நமக்கு தெரிந்த கதைகள் தான். ஒரு மகன் பேர் மக்லோன், இன்னொரு மகன் பேர் கிலியோன். இவங்க 2 பேருக்கும் அந்த மோவாப் தேசத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க நகோமி. நகோமியுடைய புருஷன் எலிமெலேக்கு இறந்து போயிடறான். அவனுடைய 2 குமாரர் இருக்காங்க. அவங்களுக்கு மோவாப் பெண்களான மூத்தவனுக்கு ஓர்பால் என்ற மகளையும், அடுத்து 2வது மகனுக்கு
ரூத் என்ற மகளையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அங்க வந்து ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் வாசம் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல மக்லோனும், கிலியோனும் இறந்து போயிர்றாங்க. இறந்து போனதும் அந்த ஸ்திரீ வந்து அந்த நகோமி வந்து தன் குமாரர் இருவரையும், தன் புருஷனையும் அ இழந்து தனித்தவளாக காணப்படுறா. அப்ப 2 மருமக்கமார் தான் கூட இருக்கிறாங்க. அப்ப அவ என்ன செய்றா, மறுபடியுமாக தன்னுடைய ஜனங்களை சந்திக்கும்படியாக பெத்லெகேமுக்கு வரும்படி அவள் தூண்டப்படுகிறா. அப்போ வந்து ஆகாரம் அங்க கிடைக்குது. அப்போ மோவாப் தேசத்துல அவ கேள்விப்படுறா. தன் மருமக்களோடு மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி போகும்ன்னு சொல்லி எழுந்து தன்னுடைய 2 மருமகளையும் கூட்டிக் கொண்டு தான் கிளம்புறா. அந்த ஸ்தலத்த விட்டு கிளம்புறா. அப்ப யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவ நடந்து போகையில தான் நகோமி தன்னுடைய 2 மருமக்களையும் பார்த்து, "நீங்க இருவரும் உங்க தாய் வீட்டுக்கு நீங்க திரும்பி போங்க. மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்க தயவு செய்தது போல இவ்வளவு நாட்கள் என்னோடு கூட இருந்து தயவு செய்தீங்க. நீங்க கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார்ன்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி உங்க தேசத்துக்கும், உங்க தாய் தகப்பன் வீட்டுக்கும் போங்கன்னு" சொல்லி அவங்கள வழி அனுப்புறாங்க. அப்ப அந்த அ நகோமி சொல்றா, அ அப்ப நகோமி, "என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள்." திரும்பி போங்கன்ற வார்த்தை தான் 2 தடவ கொடுக்கப்பட்டிருக்கு. ரூத் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலயும், 14வது வசனத்திலயும், 15வது வசனத்திலயும் திரும்பி போங்கள். மருமக்கமார்கள பார்த்து நீங்க திரும்பி போங்க. இனிமே எனக்கு வயது சென்ற காலத்துல நான் மகனை பெற்று உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால நீங்க உங்க தேசத்துல உங்க தாய் தகப்பனோடு சேர்ந்து நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அவங்கள முத்தமிட்டு வழி அனுப்புறா. ஆனா அதுல வந்து ஒருத்தி போயிர்றா. மூத்த மருமகள் ஓர்பால் வந்து தன் மாமிய முத்தமிட்டு திரும்பி போயிர்றா. ஆனா ரூத் வந்து அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். அதுதான் அவளுடைய ஹை குவாலிட்டி. ஏன்னா ஒரு அந்நிய தேசம், மோவாப் தேசத்து பெண் அவ. ஆனா அவ பொ ம இது நகோமி வந்து திரும்பி தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் ஆகுறா. ஆனா அவ என்ன நினைக்கிறா, தன் மாமிய அந்த அளவுக்கு நேசித்திருக்கா. நேசித்ததோடு மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவ அறிந்திருக்கிறா. அதனால தான் அவ என்ன செய்றா, அவ ஒரு தீர்மானம் எடுக்கிறா. அந்த தீர்மானம் என்னாம அவள விடாமல் பற்றிக் கொண்டாள் என்பது அந்த வேதத்துல போடப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்துல ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். யார? தன்னுடைய மாமி நகோமியை விடாமல் பற்றிக் கொள்றா. பற்றிக் கொள்றதுனால தான் அவ என்ன செய்றா, நான் போக மாட்டேன்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. 16வது வசனத்துல, "நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம்." முதலாவது சொல்றேன், என்னோட அதை குறித்து நீங்க பேச வேண்டாம். அடுத்து, "நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன்." போக வேண்டாம். நீங்க போகிற இடத்திற்கு நானும் வருவேன். உம்முடைய அதாவது நீர் இருக்கும் இடத்திலே நான் வருவேன். நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். முதலாவது சொல்றா, நீங்க இத பத்தி பேசக்கூடாது. நானும் என்ன செய்வேன், உங்களோட வருவேன். நீங்க தங்குற இடத்துல தான் நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். எந்த ஜனம்? யூத ஜனங்கள். அவ திரும்பி எங்க போறா? எருசலேமுக்கு திரும்புறா. அப்ப அவளுக்கு வந்து அவளுடைய ஜனங்கள் யாரு? அவங்க வந்து யூத ஜனங்கள். அந்த ஜனங்கள் தான் என்னுடைய ஜனங்கள். உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தேவன். எவ்வளவு ஆணித்தரமாக ஒரு மோவாபிய பெண், அந்நிய தேசத்து பெண் தன்னுடைய மாமியிட்டிருந்து கற்றுக்கொண்டது காரியத்தை வைத்துக்கொண்டு தான். அவளுக்கு வேத புத்தகம் அந்த நாட்கள்ல கிடையாது. சத்தியம் அவளுக்கு சொல்லப்படல. அவ அந்த தேசத்துல பிறக்கல. ஆனா, தன்னுடைய மாமியுடைய கேரக்டர்ஸ வச்சு, அந்த மாமி வயது சென்றவள். அவள்ட்ட இருந்த கற்றுக்கொண்ட அந்த ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொண்டதுனால தான், அந்த விசுவாச வார்த்தைகள அவ அறிக்கையிடுகிறா. "உம்முடைய ஜனம், என்னுடைய ஜனம். உம்முடைய தேவன், என்னுடைய தேவன்." எவ்வளவு வைராக்கியமான ஒரு வார்த்தை அவ வெளிப்படுத்துறா. அப்ப அந்த ஆண்டவரை அவ்வளவாக பற்றிக் கொண்டாள் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. முதலாவது அவள்ட்ட ரூத்ட்ட காணப்பட்ட அந்த கேரக்டர் என்னதுன்னா, ஒரு தீர்மானத்துல உறுதியா இருக்கிறா. இதெல்லாம் ஒரு அர்ப்பணிப்போடு ஏற்றுக்கொள்கிறா. என்னுடைய ஜனம், நீங்க தங்குற இடத்துல நான் தங்குவேன். உம்முடைய ஜனங்கள் தான் என்னுடைய ஜனங்கள் என்று வைராக்கிய ஒரு தீர்மானத்தை எடுக்கிறா. அப்ப அந்த உறுதி வந்து ரூத்ல காணப்பட்டது. அந்த 16வது வசனத்திலையும் ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 18வது வசனத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அது நன்றாக விளங்கும். என் தேவனை அந்த தேவனை அறிந்திருக்கா. கடவுளை அறிந்து அவரை நேசித்திருக்கா. உறுதியா இருக்கிறா. முதிர் வயது மாமியார் தான். அவ இழக்க கொடுத்தவள் தான். ஒன்றுமில்ல அவள்ட்ட. அவளுக்கு சொத்தோ, சுகமோ எதுவுமே கிடையாது. ஆனா அவ உறுதியாய் பற்றிக் கொண்டாள் என்றால், அவளுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆண்டவர் அவளோடு இடைப்பட்டிருக்காரு. அந்த ரூத்தோட. அதனால தான் அவ என்ன செய்றா, நான் உம்மோட தான் வருவேன்னு சொல்லி மாமியை கனப்படுத்தினால், அவளை ஏற்றுக்கொள்கிறார். முதலாவது அந்த அக்செப்டன்ஸ் இருந்திருக்கு. மாமியாரை ஏற்றுக்கொள்கிற அக்செப்டன்ஸ். இந்த நாட்கள் நம்ம நம்ம குடும்பங்களை யோசித்து பார்ப்போம். இந்த சமுதாய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். எத்தனை பேர் இப்படியாக
மாமியார் மருமகளுக்குள்ள உறவு இருக்கிறத, அதுல என்னென்ன காரியங்கள் தவறுகள் இருக்கிறதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, அந்த ரூத்துக்கிட்ட இருந்து நம்ம நகோமிட்ட இருந்து கற்றுக்கொள்கிற காரியங்கள் அநேகமாக காணப்படுகிறது. முதிர் வயது உள்ளவள் எல்லாரும் இழக்க கொடுத்துட்டா, தன்னுடைய புருஷனை இழக்க கொடுத்தா, 2 மகன்களை இழக்க கொடுத்தவள் தான். ஆனா தன்னுடைய மாமியை அக்செப்ட் பண்ணிக்கிறா முதலாவது. அடுத்து ஆண்டவரை விசுவாசிக்கிறாள். அப்ப இருவருமாக என்ன செய்றாங்க? சேர்ந்து திரும்பி வர்றாங்க. அந்த டைம்ல அரவணைத்துக் கொள்றா தன் மாமியார. ஏன்னா வயது சென்றவங்க அவங்க. இவ இளம் விதவை. இவ தன்னுடைய மாமியாரை அணைத்துக் கொண்டார். ஒரு நல்ல அர்ப்பணிப்போடு இணைந்து செயலாற்றிய குணம் அவங்களுக்குள்ளாக காணப்பட்டது. 2 பேருக்குள்ளாக. அவளும் அவளை ஏற்றுக்கொண்டா, இவளும் அவளை ஏற்றுக்கொண்டாள். நகோமி ரூத்தை ஏற்றுக்கொண்டாள். ரூத் நகோமியை ஏற்றுக்கொண்டார். அப்ப அந்த அர்ப்பணிப்பின் நிமித்தமாகத்தான் அவங்க 2 பேரும் அவங்க திரும்பி ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்ப அந்த மருமகளும் ஊக்கத்தோடு செயல்படுறா. நம்ம போய் ஒண்ணுமில்லாம வெறுங்கையோட திரும்புறாங்க. ஆனா அவ ஒரு விசுவாசத்தோடு அவளோடு கடன் செல்றா. அவங்க கூட இருக்க தேவன் பெரிய தேவன். அவருடைய தேவன் தான் என்னுடைய தேவன். அவங்க ஜனங்கள் தான் என்னுடைய தேவன். அந்த விசுவாசம் அவளுக்குள்ளாக காணப்பட்டது. அதனால ஊக்கமாக செயல்படுறா. ஆனா அந்த ரிட்டர்ன்ல பாருங்களேன், அந்த 20வது வசனத்துல அவ சொல்றாங்க, மக்கள்லாம் சொல்றாங்க ஆச்சரியப்பட்டு, நகோமி என்று பேசிக்கொள்றாங்க. அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள் அந்த ஜனங்கள். அப்ப அதற்கு அவ சொல்றா, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாதபடி மாறாள் என்று சொல்லுங்கள். ஏன்னா சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அவ புலம்பல் பாட ஆரம்பிக்கிறா. நான் நிறைவுள்ளவளாக போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்ல வேண்டாம். நகோமி என்றால் பிளசன்ட், இனிமை. அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நான் வெறுமையா திரும்பி வந்திருக்கேன். நான் நிறைவுள்ளவா போனேன். இப்ப சிறுமையா எல்லாரும் இழந்து வந்திருக்கிறேன். அதனால அப்படி புலம்பல் பாட ஆரம்பிக்கிறா. அப்ப இந்த மோவாபிய பெண்ணாகிய தன் மருமகள் ரூத்தோ மோவாபிய தேசத்திலிருந்து திரும்பி அந்த புலம்பல் பாடுற சமயத்திலையும் அவ ஊக்கமா அவளோடு வந்து என்ன செய்யறா? பி ஆக்டிவ் விமனாக அங்க செயல்படுற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ரூத் 2:2 பாக்குறீங்க. ரூத் 2வது அதிகாரத்துல அவ மோவாபிய ஸ்திரீ என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அப்ப அவ வைராக்கியமா என்ன செய்றா? தன் மாமியை காப்பாற்ற வேண்டும். நம்ம அறியாத ஜனங்கள் இருக்க தேசம்தான். ஆனா ஆண்டவரை அறிந்திருக்கிறதுனால அவ என்ன செய்றா? யாருடைய கண்களாவது எனக்கு தயவு கிடைக்கும். ஏன்னா கடவுளுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைச்சிருக்கு. அதனால நானு யாருடைய வயலுக்காக போவேன் என்று வைராக்கியமாக அவள் செயல்பட ஆரம்பிக்கிறாள். பி ஆக்டிவ் விமனாக அவ செயல்படுகிறாள். அப்ப அவ வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருந்துச்சு. அடுத்து ஒரு ஆக்டிவ் விமனாக செயல்படுறா. ரூத் 2ல சொல்லப்பட்டிருந்து சோர்வின்றி தீவிரமாய் செயல்பட்டார். இதே ஒரு காரியம் தான் அபிகாயில்ன்ற பெண்ணிட்ட நம்ம காண்கிறோம். அது எங்க இருக்குதுன்னா 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது தாவீது வந்து அபிகாயிலுடைய குடும்பத்தை அழிக்கிறதுக்காக புறப்பட்டு வர்றான். அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அப்ப அந்த அபிகாயில் என்ன செய்யறான்னா தீவிரமாய் செயல்பட்டான்னு அந்த இடத்துல போடப்பட்டிருக்கும். தன் குடும்பம் அழியாதபடி, தன் கணவன் அணியாதபடி செயல்பட வேண்டும் என்று வேகமா பரிவாரங்களோடு நிறைய திராட்சை கொலைகள் எல்லாத்தையும் கொண்டு வரான்னு சொல்லி அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அதே போல இவளும் தீவிரமாய் செயல்படுறா. ஒரு நிலத்துல போய் அந்த சாப்பாட்டுக்காக என்ன செய்யலாம்னு சொல்லி இருக்கும் பொழுது அவள் கதிர்களை பொறுக்க கொள்ள அங்கு செல்கிறார். அந்த கதிர் பொறுக்க போகிற நிலம் வந்து யாருடையதா இருந்துச்சுன்னா போவாஸ் என்ற ஒரு மகனுடைய நிலமாக காணப்பட்டது. அப்ப அந்த இதுலதான் அவன் வந்து அடைக்கலமா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல தயவு செய்கிறார். யார் மூலமாக? அந்த போவாஸ் மூலமாக ஆண்டவர் செயல்படுகிறார். அப்ப அந்த அர்ப்பணிப்போடு அவ தீர்மானித்து தன்னுடைய மாமியோடு திரும்பி வந்ததன் காரியமாக கர்த்தருடைய கண்கள தேவனுக்கு தயவு கிடைத்தது. அது யார் மூலமாக? மனுஷர் மூலமாக. அது யாருடைய மூலம் என்றால் இந்த போவாஸ் என்ற அந்த நிலத்தின் சொந்தக்காரர் மூலமாக அவளுக்கு கிடைத்தது. இவங்க எப்ப திரும்பி வர்றாங்கன்னா கோதுமை அறுப்பின் துவக்கத்துலதான் அவங்க பெத்லகேமுக்கு திரும்பி வருகிறார்கள். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு அடைக்கலமா ஒரு இடத்துல அவ போய் சேர்ந்துட்டான். அவளுக்கு கண்கள்ல தயவு கிடைச்சிருக்கு. அப்ப ரூத் 2:12 பார்த்தோம் என்றால் அப்ப வந்து போவாஸ் பாக்குறான். அவ கண்கள்ல தயவு கிடைத்த நிமிஷமாக நீ இங்கே வந்து நீ சாப்பிடுப்பா. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். நீங்க வாசித்து பாருங்க. நீங்க 2வது அதிகாரத்தை அந்த 4 அதிகாரம் தான். அதை நீங்க வாசித்து பார்க்கும்போது நிறைய காரியங்கள் உங்களுக்கு ஆண்டவர் விளக்கி சொல்லுவாரு. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் நிலையில் அடக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிர்வாண பலன் கிடைப்பதாக என்று சொல்லி போவாஸ் அவளை வாழ்த்துகிறான். அந்த வாழ்த்துத நம்ம 2:12 பாக்குறோம். அதுதான் அவனுக்கு தயவு கிடைத்த காரியம். ஆண்டவர் உனக்கு நிறைவான பலன் கொடுப்பாராக. அப்ப ஆண்டவருடைய கண்களை எனக்கு தயவு கிடைக்க வேண்டும்.
அத உடனே சொல்றா, என் ஆண்டவரே உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். ஏன்னா நான் உம்முடைய வேலைக்காரியில் ஒருத்திக்கு சமமா இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே சமமா பட்சமாய் பேசினீரே. ரொம்ப அன்பா அவன் பேசுறான், அன்பா விசாரிக்கிறான். நீ எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய மாமிக்காகவும் நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் தாய் வீட்டையும் ஜென்ம பூமியை விட்டு முன்பின் அறியாத அந்த தேசத்திற்கு வந்து உன் மாமிக்கு உதவியாக இருப்பதும் எனக்கு தெரியும்னு சொல்லி அவளை குறித்து எல்லா காரியங்களையும் அறிந்த அந்த மகன் அவளை என்ன சொல்றான், ஆறுதல் படுத்துறான். நீ இங்க இரு, நான் உன்னை போஷிக்கிறேன்னு சொல்லி அங்க அவங்க வயல்ல பொறுக்கி கொண்டு வந்து நீ பொறுக்கிக்கோ, இங்க வந்து தண்ணி குடின்னு சொல்லி அவனை ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டி பண்றான். நல்ல முறையில அவளை விசாரிச்சு அவளுக்கு தயவு செய்றான். அப்ப சங்கீதம் 46:1 போடப்பட்டிருக்கு, தேவன் நமக்கு அடைக்கலம், பெலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதே போலதான் அந்த இடத்துல ஆண்டவரை போல ஆண்டவருடைய மகன் போவாஸ் அவளுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கிறான். அவளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறான், ஒரு துணையா செயல்படுறான். அப்ப அந்த நிலத்துல பொறுக்கிக்கொள்னு சொல்லும்போது அந்த காலத்துல லேவியராகமம் 19:9-10 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் போது உன் வயலில் ஓரத்தில் இருக்கிறதை நீ தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. இதுதான் கர்த்தருடைய கட்டளை அந்த நாட்கள்ல, பழைய ஏற்பாட்டு காலத்துல. அப்ப அந்த பொறுக்கிக் கொள்வதற்கு பரதேசிகளுக்கும் ஏழைகளுக்கும் விட்டுருவாங்களாம். அதே போல அந்த காரியத்தை தான் அவன் கர்த்தருக்கு பயந்த மனுஷனால கர்த்தருடைய கட்டளையை அவன் கீழ்ப்படிந்தான். யாரு? போவாஸ். அது நிமித்தமாக அவன் என்ன செய்யறான், அந்த இடத்துல அவளுக்கு கருணை பாராட்டுறான். அவள் அந்த நிலத்துல பொறுக்கிக் கொள்கிறவளாக அந்த இடத்துல காணப்படுகிறாள். அவள் அந்த நிலத்துல போய் பொறுக்கிக் கொண்டு கோதுமையை அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மாமிக்கு கொண்டு வருகிற மகளாக காணப்படுகிறார். அதே மாதிரி சங்கீதம் 57:1 தாவீது சவுலுக்கு தப்பி ஓடும் போது விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டையில் நிழலிலே வந்து அடைவேன். அப்ப யாருடைய நிலையில நம்ம அடைய வேண்டுமா? கர்த்தருடைய நிலையில தான் நம்ம அடைய வேண்டும். தாவீது நமக்கு கற்றுக் கொடுத்த பாடமும் அதுதான். விக்கினங்கள் கடந்து போக மட்டும். ஏன்னா அவன் சவுல் வந்து அவனுக்கு தப்பி ஓடும் பொழுது தாவீதுடைய காரியம் இப்படியாக அவனுடைய ஆண்டவர்கிட்ட சொல்ற காரியம், விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய சட்டின் நிலையிலே, கர்த்தருடைய சட்டின் நிலையிலே வந்து அடைவேன்னு சொல்லி அவன் சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். 57ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, 57வது சங்கீதம் 1வது வசனத்துல. அது போல 91வது சங்கீதம் 4வது வசனத்துல, அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அப்ப கர்த்தருடைய செட்டின் நிலையில வந்துட்டோம்னா நமக்கு எல்லாமே அடைக்கலம். அது வந்து தாவீது ராஜா உணர்ந்து இந்த காரியங்கள் எல்லாம் வேத புத்தகத்துல சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கான். அதே போல கர்த்தருடைய சட்டின் நிழலிலே தேவனாகி இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய சட்டின் கீழே அடைக்கலமாய் வந்த அந்த ரூத்துக்கு நல்ல பலன் கிடைத்தது. அது 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 வந்து உண்மை. அதே போல அவருடைய வாழ்க்கையில அவ தீர்மானம் பண்ணினா, அர்ப்பணித்தா, தன்னுடைய மாமிக்கு உதவியாக அரவணைத்து கொண்டால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது அவ விசுவாசத்தில் உறுதியா இருந்தால் நம்ம பார்க்கிறோம். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று வேதத்தில் சொல்லப்பட்டது போல அவளுக்கு பக்குவம் இருந்தது, ஒரு தைரியம் காணப்பட்டது. நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யலாம், அந்நிய தேசம்தான், அவளுக்கு அது அந்நிய தேசம். ஆனா ஆண்டவரோடு கூட நம்ம இருக்கும் பொழுது ஒரு தைரியம் நமக்குள்ளாக காணப்படும். அந்த மாமி காண்பித்த அந்த ஆண்டவருக்குள்ளாக அவ விசுவாசத்துல உறுதியா இருந்த நிமித்தமாக பக்குவமும் தைரியமும் அவளிடம் காணப்பட்டது. ஒரு சிறந்த தெளிந்த மனதோடு சமுதாயம், கலாச்சாரம் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு முடிவெடுக்கும் திறன் வந்து அவளிடம் காணப்பட்டது. இல்லையா? அவ கலாச்சாரம் வேற, அவருடைய சமுதாயம் வேற, அவருடைய தெய்வங்கள் வேற, அவருடைய மக்கள் வேற. அந்த இதையும் தாண்டி அவ வைராக்கியமாக தெளிந்த மனதோடு புத்தி கூர்மையோடு அவ என்ன செட்டா செயல்பட்டு அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்தாள் என்று பார்க்கிறோம். அப்ப புத்தியுள்ள ஸ்திரீயாக செயல்பட்டாள். அப்ப புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறாள். நம்ம பார்க்கிறோம் நீதிமொழிகள்ல, சாலமன் எழுதிய நீதிமொழிகள்ல புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். அவ தான் அந்த வீட்டை கட்டக்கூடிய முடியும். அப்ப அந்த அவளிடம் காணப்பட்ட ஒரு ஃபெய்த், அவளுடைய காணப்பட்ட ஃபெய்த்ஃபுல்னஸ் தான். அப்ப எழும்பி பிரகாசிக்க வைத்தது அவளை. அதான் ஏசாயா 60:1 போடப்பட்டது போல, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அவளோட ஆண்டவருடைய மகிமை உதித்ததுனால அந்த அந்நிய தேசத்துல அந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியில அவ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விசுவாசத்தில் உறுதியாய் காணப்பட்ட ஒரு பாக்கியவதியாக இருந்தார்.
அந்த விசுவாசம் தான் அவளை உயர்த்த முடிந்தது. அப்ப அதனாலதான் அவளுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது. போவாஸ் மூலமாக அவளுக்கு கிடைத்தது. அப்ப இந்த காட்ஸ் ஃபேவர், சோ காட் இஸ் அ ப்ரொவைடர் என்பதை உணர்ந்ததுனால அவளுக்கு அந்த காட்ஸ் ஃபேவர் கிடைத்தது. ஏன்னா அவ உள்ள வரும்போது அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லாம உள்ள நுழைஞ்சா. ஆனா அவளுக்கு எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் அருமையா போவாஸ் மூலமாக ஆண்டவர் கொடுத்தார். இந்த பின்னாடி இருக்கிற அதிகாரங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த மகிமை வெளிப்படும். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கொண்ட தீர்மானத்துல அவ உறுதியா இருந்தா. திரும்பி பார்க்கவே இல்ல. நம்ம வேத புத்தகத்துல பார்க்கிறோம் ஆதியாகமத்துல லோத்தின் மனைவி, நீ போய் திரும்பி பார்க்காதேன்னு சொல்லி அந்த இது தூதர்களை அனுப்பும்போது லோத்தின் மனைவி என்ன செஞ்சா? திரும்பி பார்த்தாள். திரும்பி பார்த்து நிமித்தமாக என்ன ஆயிட்டா? உப்பு தூணாக மாறினார். அப்ப இவ திரும்பி பார்க்காம ஆண்டவர் உறுதியாய் நோக்கி முன்னாடி போனா. அதான் வேதவசனம் சொல்லுகிறது, கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கவே கூடாது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுதே நம்ம நேரா போய்க்கிட்டே இருக்கணும். என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்கள் நேரிட்டாலும் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாச ஓட்டத்துல நம்ம குறைவில்லாமல் ஓட வேண்டும். அது ரூத்திட்டம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். விசுவாசத்தில் உறுதியாய் முன்னேறி செல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவதோடு மட்டுமல்ல, அவருடைய கண்கள்ல தயவு கிடைக்குமான பாக்கியத்தையும் நமக்கு ஆண்டவர் தருவார் என்பதுல சந்தேகமே கிடையாது. அவள்கிட்ட காணப்பட்ட நல்ல குணங்கள், நல்ல அன்பு செலுத்தினா தன் மாமிட்ட. அதே போல பணிவோடு காணப்பட்டா. மாமி என்ன சொன்னாலோ, அந்த நகோமி என்ன சொன்னாலும் அதை பணிவோடு ஏற்றுக்கொண்டா. நீ இந்த வயல்ல போய் இப்படி இரு அப்படின்னு சொன்ன எல்லா காரியங்களுக்கும் அன்பு செலுத்தி பணிவோடு காணப்பட்டா. அதோடு கரிசனையோடு காணப்பட்டா. ஏன்னா தான் சாப்பிட்டுட்டு திரும்பி அவன் கொடுத்த கோதுமையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மாமிக்கு வறுத்த கோதுமையை கொண்டாந்து தன் மாமிக்கு உணவுக்காக கொடுத்தா. அப்ப அவள்கிட்ட காணப்பட்ட நல்ல குணம் அன்பு இருந்தது, பணிவு இருந்தது, கரிசனை இருந்தது. தன் மாமியை அப்படியாக நேசித்து இந்த நல்ல குணங்களோடு செயல்பட்டா. அடுத்த நல்ல குணம் அவள்கிட்ட கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் இந்த நாட்கள ஒரு வார்த்தை சொன்னாலும் யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமுதாயத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அவர் ரூத் சொன்ன எல்லா காரியத்துக்கும் அப்படியே கீழ்ப்படிந்தார். வேத வசனத்துல ரூத் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்த்தோம்னா, 10வது வசனத்துல நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தான் மாமி சொன்னதெல்லாம் அப்படியே மறுபேச்சு செய்தாள். அது ரூத் 3:4 போடப்பட்டிருக்கு. நீ நீ போய் உறவின் யாருன்னா போவாஸ் நிலத்துலதான் நீ இது பொறுக்கி கொண்டு வந்திருக்க. அவன் நமக்கு மிகுந்த நெருங்கிய உறவின் முறையான். அதனால இந்த ராத்திரி களத்திற்கு வார்கோதுமை தூற்றுவான். அப்ப நீ போய் நீ என்ன செய்யணும்னா 3வது வசனம் 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீருமட்டும் அவனுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்துக்கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியே செய்வேன் என்றாள். அப்ப இந்த காரியங்கள் அப்படி சொல்றா. நீ போ களத்துக்கு, நீ என்ன பூசி குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போ. அவன் அந்த களத்துல தூச்சிட்டு படுப்பான். அவன் படுத்து கொண்டு இருக்கும்போது எந்த இடத்துல படுத்திருக்கான்னு சொல்லி அவனுக்கு கீழே கால்களின் மேல் மூடி இருக்க போர்வை ஒதுக்கி நீ படுத்துக்கோன்னு சொல்லி இவ்வளோ காரியங்களை சொல்றா. சொன்னதுக்கு அவர் மறு உத்தரவே சொல்லாம என்ன சொல்றா? நீர் எனக்கு சொன்னபடியே செய்வேன். அப்ப எப்படி டோட்டல் ஒபீடியன்ட் பாருங்களேன். கீழ்ப்படுகிறா. அது யூத வழக்கம் என்னன்னா, இப்படியாக அது அக்செப்ட் பண்றதாம். கல்யாணம் உனக்கு பண்ணிக்கிறேன்னு சொல்லி அது அக்செப்ட் பண்றதாக யூத பழக்கம்னு சொல்லி அதை சொல்றாங்க. அது மறுபேச்சின்றி அவள் செய்தா. அதுல என்ன போடப்பட்டிருக்குன்னா 5வது வசனத்துல, அதற்கு அவள், நீ எனக்கு சொன்னபடி எல்லாம் நான் செய்வேன் என்று மாமிக்கு கீழ்ப்படுகிறா. அந்த டோட்டல் சரண்டராவும் செய்யறா. அதே மாதிரி கீழ்ப்படின்னு செயல்படுறா. உம்முடைய போர்வை விரியும். அப்போ யூத பழக்கத்தின்படி திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதம் என்பதற்கு இது அடையாளமா. இதுதான் அதுல போடப்பட்டிருக்கு. அவங்களுடைய இதை எடுத்து வாசிக்கும் பொழுது இந்த காரியம் போடப்பட்டிருக்கு. அப்ப என்ன சொல்றா? அவ போய் அது 9வது வசனத்துல இப்படியா போட்டிருக்கு. நீ யார் என்று கேட்டான். உடனே பாதி ராத்துல அந்த மனுஷன் அரண்டு திரும்பி இந்த ஸ்திரீ தன் பாதத்தடியில படுத்துக்கிற பார்த்து அரண்டு போய் என்ன செய்யறானா, அவ என்ன கேட்கிறான்? நீ நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகி ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை சுதந்திரவாளி என்றாள். நீ சுதந்திரவாளி, நீ என்ன செய், என் போர்வையை விரியும் சொல்லி அந்த ஒரு அக்செப்டன்ஸ் சொல்றா. அவன் மாமி கற்றுக் கொடுத்தது போல
அவள் அப்படியாக அவள் சொல்றாள். அதற்கு அவன் அந்த போவாஸ் என்ன சொல்றான்னா, மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐசுவரியவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை காட்டிலும் பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. அப்ப இந்த போவாஸ் என்ன சொல்றான்னா, நீ முன்னாடி வந்த நற்குணத்தை காட்டிலும் இப்ப இருக்கிற நற்குணம் வந்து உத்தமமா இருக்குன்னு சொல்றான். ஏன்னா நீ வந்து தரித்திரருக்கும் பெரிய வாலிபனாகிய தரித்திரருக்கும் ஐஸ்வர்யவான்களுக்கும் பின்னாடி போகாம நீ இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச பாத்தியா, நீ வந்து உன்னுடைய நல்ல குணம் வந்து வெளிப்பட்டிருக்குன்னு சொல்லி அவன் அதை சொல்றான் அவளுக்கு. அப்ப தன்னுடைய மாமி சொன்னது நல்லது அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்றான் இல்லையா? அந்நிய தேசத்துல அந்த நிலத்துல போய் அவன்கிட்ட போய் நம்ம இப்படி செஞ்சோம்னா அவன் என்ன செஞ்சிருவானோ நம்மள அப்படின்னு சொல்லி பயந்து போய், ஐயோ இது முடியாதுன்னு சொல்லி அவ முடியாதுன்னு சொல்லல. ஆனா மூத்தோர் வார்த்தைக்கு அவ கீழ்ப்படுகிறா. தன் மாமி வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறா. கீழ்ப்படிஞ்சனால தான் அவ சொன்ன காரியத்தை உடனே மறுபேச்சின்றி போய் செய்றா. செய்தது நிமித்தமாகத்தான் அவன் என்ன செய்றான்? அந்த 11வது வசனத்துல 3:11 இப்பொழுது மகளே அதாவது மகளே அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப அந்த மகளேன்ற வார்த்தை ஒரு ஆறுதலின் வார்த்தை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மகளே, மகனே அப்படின்னு தான் நம்ம கூப்பிட்டாரு இல்லையா? அதே போல அவளுக்கு ஒரு ஆறுதல் குடுக்கிறது போவாஸ். அப்ப அவன் மூலமாக அவளுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. சரியா? அவளுடைய அவளுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ்னால அவளுக்கு ஒரு நல்ல ஒரு அம் காரியம் கிடைத்தது. என் மகளே அப்படின்னு சொல்லி பயப்படாதே! உனக்கு வேண்டியவைகளெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகி ஊரெல்லாம் அறிவார்கள். நீ நல்ல குணசாலி. அதனால ஊரெல்லாம் அறிஞ்சிருக்காங்க. ஆனாலும் எனக்கு முன்னாடி ஒரு சுதந்திரவாளி இருக்கான். மிகவும் நெருங்கின சுதந்திரவாளி. அவன்ட்ட நாளைக்கு கேட்போம். அவன் விவாகம் பண்ணிக்கொண்டால் பண்ணட்டும். இல்லைன்னா நான் உன்னை பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்பயே அவன் ப்ராமிஸ் பண்றான். அப்ப அந்த கீழ்ப்படிதலுக்கு கிடைத்த பலன் அதுதான். அப்ப அவ மாமி சொன்னத கேட்டு அப்படியே போய் செய்றா களத்துல. அத உடனே அவன் ஏற்றுக்கொண்டு என்ன சொல்றான், "மகளே, உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்த்து இந்த நற்குணம் பெரிதுன்னு சொல்லிட்டு, நீ என்ன செய்? பயப்படாத. நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்றேன். நீ நல்ல குணசாலி. நாளைக்கு இதே காரியத்த நம்ம விவாகம் பண்ற முறைய இதெல்லாம் பார்த்து, அந்த சுதந்திராவளி ஒத்துக்கொண்டா, அவன் உன்னை மணம் முடிக்கட்டும். இல்லைன்னா, நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு, அவன் என்ன செய்றான்? அக்செப்ட் பண்ணிட்டு போறான். அப்ப அந்த மாமி சொன்ன வார்த்தைக்கு அவ கீழ்ப்படிந்தது நிமித்தமாக, அவள் என்ன செய்றா? அந்த நல்ல காரியத்தை பெற்றுக்கொள்கிறாள். நற்சாட்சி பெற்றாள். யார்ட்ட? போவாஸ்ட்ட நற்சாட்சி பெற்றாள். அதுபோல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட நாமெல்லாம் நற்சாட்சி பெற்றவர்களாக வாழ வேண்டும். நம்ம நல்ல குணங்களை பார்த்து, "ஓ! இவள் இப்படிப்பட்டவள். என் மகள் இப்படிப்பட்டவள்ன்னு" சொல்லி நமக்கு ஆண்டவர் நம்மள சாட்சி சொல்ல வேண்டும். அத வந்து இந்த நல்ல சாட்சிய அந்த குணசாலியான ரூத் பெற்றுக்கொண்டார். ஏன்னா, அவளுடைய காரியங்கள பார்த்தோம். அன்பு இருந்தது, பணிவு இருந்தது, கரிசனை இருந்தது, அதோட கீழ்ப்படிதல் இருந்தது. அந்த புறஜாதி மக்கள்ட்ட இருந்து அவ வந்தா தான். மோவாபிய பெண் தான். ஆனாலும் இந்த தேசத்துல வந்து, இந்த மாமியாருக்கு கீழ்ப்படிந்து, அவ சொல்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அப்படியே கடைப்பிடிச்சா. அந்த மாமி வந்து வயது முதிர்ச்சியில அவங்க சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்ணா. இப்படி அக்செப்ட் பண்ணிட்டா, நம்ம குடும்ப உறவுகள்ல எந்த பிளவும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய வேண்டும்? அக்செப்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். முதியோர் சொல்ல சின்னவங்க கேட்கணும். சின்னவர்கள் சொல்ல முதியோர் கேட்கணும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, என்ன இருக்கும்? ஒருத்தர் அணைத்துக் கொண்டு போகும்பொழுது, அந்த குடும்ப வாழ்க்கை சிறந்த குடும்பமாக காணப்படும். குணசாலியான ஸ்திரீயாக காணப்பட முடியும். அப்ப அந்த கீழ்ப்படிதலுக்கு கிடைத்த பலன் அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை பின்னாக கிடைத்தது நம்ம பார்க்கலாம். ரிவார்ட் ஃபார் த ஒபீடியன்ஸ். அந்த ஒபீடியன்ஸ் கிடைச்ச பலனை நம்ம பின்னாடி பார்ப்போம். அது என்னன்னா, அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கடவுளுடைய ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்குது. அதோடு கூட கீழ்ப்படிதல் கிடைத்த பலனை நாம் பார்ப்போம். அது என்ன கிடைக்குதுன்னா, ஒரு அறுவடை முடிவதற்குள்ளாக 1:22 பாருங்க. ரூத் 1:22 போடப்பட்டிருக்குது. வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெஹேமுக்கு வந்தார்கள். எப்போ வந்தாங்கன்னா, அறுவடை ஆரம்பத்துல அவங்க வர்றாங்க. வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்துல அவங்க இந்த தேசத்துக்கு எருசலேமுக்கு வர்றாங்க. அந்த அறுவடை முடிவதற்குள்ளாக அவங்க காரியம் என்னமாய் முடியும்னு பார்க்கும் பொழுது, அது ஒரு சிறப்பாக முடிந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அடுத்த நாள் அவன் என்ன செய்றான்? அந்த அவனுக்கு மிகவும் நெருங்கினவன்ட்ட போய் கேட்கிறான். அவன் "நீ இத மீட்டுக்கொள்ளு." மீட்டுக்கொள்ளும் பொழுது அவன் நிலத்த நீ வாங்குறதா இருந்தா நீ வாங்கிக்கொள். யாருடைய நிலத்த? நகோமியுடைய நிலத்த நீ வாங்கிக்கொள். அதோடு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், ரூத்த நீ மணம் முடிக்க வேண்டும்னு சொல்லும் பொழுது, அவன் என்ன சொல்றான்னா, நான் முடியாதுன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சுறான்? போயிர்றான். அப்ப இஸ்ரவேலின் பூர்வ வழக்கத்தின்படி என்ன செய்வாங்கன்னா, ஒருவன் தன் பாதரட்சியை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பானாம்.
அப்ப அது என்னன்னா, நான் வந்து அதான் இஸ்ரவேல்ல உறுதிப்பாடாம். அத 2 பேரும் செஞ்சுக்கிறாங்க. சுதந்திராளி போவாஸ பார்த்து, "நீ எதை வாங்கிக் கொள்ளும்" என்று சொல்லி, தன் பாதரட்சையை கழற்றி போட்டானாம். அப்ப போவாஸ் மூப்பர் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும், மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு, இன்றைய தினம் நீங்கள் சாட்சின்னு சொல்லி போவாஸ் என்ன செய்றான்? எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல், அவன் பேர் அற்றுப்போகாமல், இந்த மரித்தவருடைய சகோதரருக்குள்ளும், ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்றுப்போகாமல் இருப்பதற்காக, மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த, நான் மக்லோனின் மனைவியா இருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அவன் அறிக்கையிடுறான். அவருடைய சாட்சி அவருடைய நல்ல சாட்சி நிமித்தமாக அந்த போவாஸ் ஊராருக்கு முன்பாக நான் அவளை மணம் முடித்துக் கொள்கிறேன் சொல்லி அந்த ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சின்னு சொல்றான். அவருடைய நற்சாட்சி நிமித்தமாக அந்த போவாஸ் அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டு ஊராருக்கு முன்னாக அவன் சாட்சி பகர்கிறான். அப்ப இந்த சாட்சியை பகிரும் பொழுது அந்த ஒளிமுக வாசல் இருந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய்ன்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாரும் என்ன செய்றாங்களாம்? வாழ்த்துகிறார்கள். அந்த வாழ்த்து தான் அந்த குடும்பத்திற்கு கிடைத்திருக்கு. அப்ப அந்த ரிவார்ட் அவ கீழ்ப்படிந்ததுக்கு, அவளுடைய நல்ல குணங்களுக்கு நம்ம எல்லாம் முன்னாடி பார்த்தோம். அவ வந்து என்ன இருந்தா? தீர்மானத்தில் உறுதியா இருந்தா, அந்த அர்ப்பணிப்போடு செயல்பட்டா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா, தன்னுடைய மாமியத்தான் தன்னுடைய ஜனமாக, அவர்களுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், அவங்க தேவன் தான் என்னுடைய தேவன், மரணமே அல்லாமல் நம்ம எதுவுமே பிரிக்க முடியாது என்ற வைராக்கியத்தோடு அவ செயல்பட்டா. அதனால தான் அந்த ஆரம்பத்துல அந்த உறுதி சொல்லப்படும் பொழுது, ரூத் 1:15 முதலாவது என்கிட்ட பேசாதீங்க, நான் உங்களோடு வருவேன், உங்களோடு தான் தங்குவேன், உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், மரணமே அல்லாமல் எதுவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? பிரிக்கக்கூடாது என்ற வைராக்கியமாக அவ தீர்மானம் எடுத்தா. அந்த தீர்மானத்துல உறுதியா இருந்தாள். எதையும் அவ திரும்பி பார்க்கவே இல்ல. அந்த விசுவாச வார்த்தையில அறிக்கையிட்டவள், அந்த விசுவாசத்திலே உறுதியா இருந்ததுனால, தன்னுடைய மாமி சொன்ன எல்லா காரியத்துக்கும் அப்படியே கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்த நிமித்தமாக ஆண்டவருடைய கண்கள்ல தயவு கிடைத்ததோடு, அந்த போவாஸ் கண்களிலும் அவளுக்கு நல்ல தயவு கிடைத்தது நிமித்தமாக, அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அவ காண்கிறாள். அது என்னவென்றால், அறுவடை துவக்கத்துல பெத்லகேம் வந்தார்கள். ரூத்தும் நகோமியும் 1வது அதிகாரம் 22வது வசனத்துல அது போடப்பட்டிருக்கிறது. ஒரு அறுவடை காலம் முடிவதற்குள்ளாக, அந்த ஒரு சீசன் முடிவதற்குள்ளாக, அறுவடை முடிவதற்குள்ளாக மாற்றம் ஏற்படுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். எதை நினைத்து வந்தார்களோ, வெறுமையா வந்தாங்க. கசப்போடு வந்தாதான் நகோமி தன்னுடைய மருமகளை கூட்டிக் கொண்டு, ஆனா அந்த அறுவடை காலம் முடிவதற்குள்ளாக ஒரு சாப்டரே மாறிவிட்டது. அது என்ன மாற்றம் என்றால், கதிர் பொறுக்க சென்றா ஒரு நிலத்துக்கு, போவாசுடைய நிலத்துக்கு. அந்த நிலம் சொந்தமானது அவளுக்கு. அந்த நிலத்துக்கு சொந்தக்காரியா மாறிட்டா. அந்த போவாஸ்க்கு மனைவியாக மாறிட்டா. சோ அந்த ஒரு காலம் முடிவதற்குள்ளாக அவருடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கார். ஒரு நிலத்தின் சொந்தக்காரியாக, கதிர் பொறுக்க சென்றவள் நிலத்தின் சொந்தக்காரியாக மாறியிருக்கா. வெறுமையாய் களத்தில் கதிர் பொறுக்க சென்றவளை ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? மடி நிறைய கோதுமையை கொடுத்து அவளை ஆசீர்வதிச்சிருக்காரு. அடுத்து அவ ஒரு கைம்பெண், ஒரு விடோவா அந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஆனா என்னவா போறா? மணப்பெண்ணாக கடந்து செல்கிறா. அப்ப ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்களேன். அது எவ்வளோ பெரிய காரியம். அது யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியம். ஒரு பொறுக்க போனவ, அதாவது நிலத்துல பரதேசிகளுக்கும் ஏழைகளுக்கும் விடப்பட்ட இடத்துல இருந்து எடுத்து பொறுக்கி கொண்டிருக்கிற காரியத்தை அவ செய்தா. ஆனா அந்த நிலத்துக்கு சொந்தக்காரியா மாறினா, அதோடு கூட வார்கோதுமை எல்லாம் அவளுக்கு அள்ளி கொடுத்தாங்க. அவங்க மாமிக்கு கொண்டு சென்றால் நம்ம வாசித்தோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவ ஒரு விடோவா வந்தா, கைம்பெண்ணா வந்தா. இப்ப என்ன ஆயிட்டா? ஒரு மணப்பெண்ணாக போவாசுடைய மனைவியாக மாற்றப்பட்டா. அதோட அடுத்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் இல்லையா? கற்பந்தரித்து ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார்.
அதாவது 13வது வசனம், 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினார். அப்போ ஒரு அழகான ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க கிருபை பாராட்டினாரு. அப்ப அந்த ஸ்திரீகள்லாம் என்ன சொல்றாங்க? நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாத இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. யாருடைய பேரு? அந்த பெற்றெடுத்த ஆண் குழந்தை இஸ்ரவேலிலே எப்படியா இருக்குமா? பிரபலமாக கடவுது. இப்ப அடுத்தது என்ன ஆசீர்வாதத்தை பாருங்க. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றுல யார் இடம்பெறா? அந்த மோவாபிய பெண்ணான ரூத். அவ இஸ்ரவேல் வம்சத்தால் கிடையாது. அவ அந்நிய தேசத்தால் ஒரு மோபாபிய பெண் தான். ஆனா அவளுக்கு என்ன கிருபை கிடைத்ததுன்னு பாருங்களேன். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் உலகத்துல கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆனா அடுத்த கடைசி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. என்ன ஆசீர்வாதம்னா, இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அட்டையில் இடம் பெற்றதுதான். யாரு? அந்த மகன். யார் அந்த மகன்? பேர் என்ன? அழகான ஆண்மகனை பெற்று அந்த மகனுக்கு என்ன பெயரிடுறாங்க? அந்த பிள்ளையை தன் மடியிலே வளர்த்து ஓபேத் என்று பெயரிடுகிறார்கள். அந்த ஓபேத் யார்னா, ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாயுடைய தகப்பன். தாவீதுடைய தகப்பன் வந்து ஈசாய். அப்ப அந்த வம்ச பரவல தான் இயேசுவானவர் உதிக்கிறார். அப்ப ஒரு அந்நிய தேசத்தால் மோவாபிய ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நற்சாட்சி பெற்றதை நிமித்தமாக தன்னை நல்ல குணங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துல உறுதியா இருந்து அவள் வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்தாலும் தன் மாமி சொன்ன அந்த தேவத்தை உறுதியாய் பெற்றுக்கொண்டாள். மாமி சொன்ன வார்த்தைகள் கீழ்ப்படிந்தா, அதே போல அந்த ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொண்டு அன்பு, கனிவு, கருசனை, அதோடு கூட கீழ்ப்படுகிற தன்மை எல்லாவற்றையும் அவ பெற்றதுனால அவளுக்கு என்ன கிடைச்சுதான்? நல்ல ஒரு ரிவார்டு கிடைச்சது. கீழ்ப்படித்தலுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெகுமதி. என்ன வெகுமதி? ஒரு நிலத்தின் சொந்தக்காரியா மாறுறா. அதோடு கூட அடுத்து அந்த வார்கோதுமை எல்லாம் அறுப்பு காலத்துல அவ அதிகமான வார்கோதுமை பெற்றுக்கொண்டு போனா. அடுத்து ஒரு அழகான ஆண் பிள்ளை, அது ஒரு கைம்பெண்ணாக இருந்தவள் மணப்பெண்ணாக மாறினாள். அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றின் அட்டவணையில இடம்பெறுகிறார். அப்ப ஜீவனுள்ள தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவருடைய சட்டைகளின் தேவனாய கர்த்தருடைய இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்த அவளுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைத்திருக்கிறது. அதை நம்ம பார்க்கும் பொழுது அப்ப நாம எப்படி இந்த வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்? ரூத்துடைய வாழ்க்கையில நம்ம வந்து இளம் வயதினரா இருக்கலாம், முதிர் வயதினர்களா இருக்கலாம். நம்ம இந்த வாழ்க்கையின் பாடத்துல நிறைய காரியங்கள் ரூத்துடைய இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் முதலாவது ஆண்டவருக்கு முதலன் கொடுத்தான். அந்த ஆண்டவரை இஸ்ரவேலின் தேவனை அவன் உறுதியாய் பற்றி கொண்டா. தன் மாமி சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிகிற தன்மை எங்க இருந்து வரும்? நம்ம விசுவாசத்துல உறுதியா இருந்தோம் என்றால் தான். அந்த தேவன் மேல நம்ம பற்றுதலாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த காரியங்கள், இந்த நல்ல குணங்கள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிரியை நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடிந்தது என்பதை வாசிக்கிறோம். ஏசாயா 26:3 போடப்பட்டது போல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்ப ஆண்டவர் நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அப்ப பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு என்ன இருக்குதான்? பூர்ண சமாதானம் கிடைக்கும், பூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். அதை நம்ம ரூத்துடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். நகோமியுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவர்கள் எப்படி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டாங்க, அதை எப்படி அவ கற்றுக் கொடுத்தா ரூத்துக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பதற்கு நகோமியுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியா இருந்திருக்கு. அதன் பின்னாகத்தான் ரூத் இல்லையா? அந்த நகோமி வந்து கற்றுக் கொடுத்த காரியம் தன்னோட இருக்கிற ஆண்டவரை அவ வெளிக்காட்டியிருக்கா. அந்த வெளிக்காட்டினதைத்தான் ரூத் பற்றி கொண்டார். அதுல வந்து சந்தேகமே கிடையாது. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம வந்து ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும். நிறைய காரியங்கள் ப்ரொக்ளைம் பண்ணணும் காஸ்பல. நம்ம ப்ரொக்ளைம் பண்றதை காட்டிலும் நம்ம வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். நம்ம குடும்பத்தினருக்கு நம்ம வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். வெளியில போய் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது அவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க உண்மை பேசுவாங்க, இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நம்மளை நற்சாட்சி நம்ம பெற்றாதான் நம்ம சொல்ற அந்த காஸ்பல், ஆண்டவரை பற்றி சொல்ற வார்த்தை அவர்களுக்கு என்னவா இருக்கும்? பிரயோஜனமுள்ளதா இருக்கணும். அப்ப நம்ம வந்து நம்ம காஸ்பலை வந்து ப்ரொக்ளைம் பண்றோம் என்றால் அதற்கு நம்ம
நம்ம வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? சாட்சியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நமக்கு சொல்லுகிற காரியம் ஒன்றுமே பிரயோஜனப்படாது இல்லையா? அத வந்து நம்ம உறுதியா நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம சரியாக மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கு நம்ம வாழ்க்கையை முதலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை பற்றி நம்ம அனௌன்ஸ் பண்ணணும் அல்லது ப்ரொக்ளைம் பண்ணணும் இந்த காஸ்பல் அப்படின்னா, நம்ம வாயால அதை சொல்வதோடு நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதான் அந்த ரூத்துடைய வாழ்க்கையிலையும், நகோமியுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், நகோமி ஆண்டவரை காண்பித்திருக்கா. அந்த காண்பித்தது நிமித்தமாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை ரூத் வாழ முடிந்தது. அந்த சாட்சி நமக்கு ஒரு பாடமாக அமைந்தது என்பதுல சந்தேகமே கிடையாது. நம்ம இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொண்ட காரியத்தை பார்க்கிறோம். ஒரு ஒரு சின்ன காரியத்தை நான் இது பண்றேன். ஒரு 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 இதுல வாசித்தேன் நானு. ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வேகமா போச்சாம். போம்போது நெறைய பேர் அந்த இடத்துல இருந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பிள்ளையும், ஒரு 2 வயசு பிள்ளையோ, 3 வயசு பிள்ளையோ அங்க இருந்திருக்கு. அதுல ஒரு வயதுயுக அம்மாவும் அங்க இருந்திருக்காங்க. அப்ப வந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு சவுண்ட் குடுத்துட்டே போகும் பார்த்தீங்களா? ஒரு பிப் பிப் பிப்ன்னு ஒரு சவுண்ட் குடுத்துட்டே போகும். அந்த சவுண்ட கேட்டாலே எல்லாருக்குமே ஒரு மாரி பயமா தான் இருக்கும். அப்ப எல்லாருமே பயந்து போய் அந்த பாட்டிலாம் அந்த வயதானவங்கலாம் அப்படியே காத பொத்திக்கிட்டு அப்படியே பயந்து போயிருந்தாங்களாம். ஆனா, ஒரு சின்ன பிள்ளை ஒரு 3 வயசு பிள்ளை அங்க நின்னுகிட்டு, கைய 2 பக்கம் கூப்பிட்டு, "ஏசப்பா நீங்க காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிச்சாம். அப்ப அந்த வயதிய அம்மா சொல்றாங்க, "நான் வந்து பயந்து போயிருந்தேன் அந்த இதுக்குள்ள. அந்த ரொம்ப சீரியஸான இதுல தான் கொண்டு போவாங்கன்னு. ஆனா அந்த சிறு பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, ஏசப்பா உங்கள காப்பாத்துங்கன்னு சொல்லுச்சு." அப்ப அந்த அந்த வார்த்தை வந்து என்ன தொட்டதுன்னு சொன்னாங்க. அது ஒரு சிறு பிள்ளை தான். ஆனா அந்த பிள்ளை செஞ்ச காரியம், அதை பார்க்கும் பொழுது, நானும் அப்படித்தான் செய்யணும்னு சொல்லிட்டு, நான் அந்த பாடத்த கற்றுக்கொண்டேன் அப்படின்னாங்க. அப்ப நம்ம கற்றுக்கொள்கிற காரியத்துக்கு வயது ஒரு காரியமே கிடையாது. சிறுவற்றிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதியோர்ட்டிருந்து முதுமையில இருந்து நிமித்தமாக சில காரியங்கள நம்ம கற்றுக்கொள்ளலாம். இத வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு காரியமோ, படிப்பு ஒரு காரியமோ, அல்லது பதவி ஒரு காரியமாவோ இருக்கக்கூடாது. நம்ம வேத பாட புத்தகத்துல பார்க்கிற பொழுது, சீஷர்கள பார்க்கிறோம். அவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? படிப்பறிவு இல்லாதவங்களா இருந்தாங்க. மீன் பிடிக்கிறவங்களா இருந்தாங்க. ஆனா ஆண்டவரை வந்து என்ன செஞ்சாங்க? அவங்க உலகத்துக்கு காண்பிக்கிறவளா காணப்பட்டாங்க. அவங்களுக்கு தான் அந்த வல்லமை இருந்தது. அப்ப நம்ம வயதையும், ஒரு பதவியையும், ஒரு படிப்பையும் நம்ம முன்னிறுத்தாம, நம்ம வந்து யாரிடம் இருந்தாலும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்படின்றத நம்ம இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அதேபோல தான் ரூத் வந்து இருந்து யார் கற்றுக்கொண்டா? மோவாபிய பெண்ணாகிய அதாவது நகோமிட்டருந்து கற்றுக்கொண்ட காரியம், ஒரு மோவாபிய பெண்ணாகிய ரூத் தான். அதான் நம்ம வாழ்க்கையின் பாடத்த நம்ம எங்க இருந்தனாலும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்ம வேத வசனம் சொல்லுகிறபடி நம்ம வாழ்ந்தோம் என்றால், அதன்படியாக நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால், நம்ம இந்த உலகத்துக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை ப்ரொக்ளைம் பண்றவர்களாக மாற்றப்படுவோம் என்பது சந்தேகமே கிடையாது. ஆண்டவருடைய ஊழியத்த நம்ம குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம குடும்பத்தில முதலாவது நம்ம சீர்திருத்தினா தான், நம்ம வெளிய போய் சாட்சியா இருக்க முடியும். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்க உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்ன்னு சொல்லியிருக்கு. ஆனா என்னுடைய சாட்சி எங்க ஆரம்பிக்கணும்? என் குடும்பத்தில ஆரம்பிக்கணும். அப்ப என் குடும்பத்தில ஆரம்பிக்கும் பொழுது, நான் உலகத்துக்கு போம்போது என் உலகம் என்னையே பார்க்கும். நான் எப்படிப்பட்டவளா காணப்படுறேன்? என் வார்த்தைக்கும், என் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி அது பார்க்கும். அத பார்த்தது நிமித்தமாக தான் ரூத்துடைய வாழ்க்கையில பாருங்க, அவங்க மாமி வாழ்ந்த வாழ்க்கை அவள தட்டி எழுப்பியிருக்கு. அதனால தான் அவ மாமியோட கடந்து செல்றா. ஒர்பாள் திரும்பிட்டா. ஆனா ரூத் என்ன செஞ்சா? மாமியோடு கடந்து செல்றா. ஏன்னா, அவளுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவருடைய அன்பு, அவளுக்குள்ளாக இருந்த ஆண்டவருக்குள்ள வச்சிருந்த விசுவாசம், அவ வாழ்ந்த வாழ்க்கை, அவ சாட்சியுள்ள வாழ்க்கை, எல்லாத்தையும் பார்த்து தான் ரூத் என்ன செய்றா? இந்த ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று கடந்து செல்றா. அப்ப இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? நம்ம ஆண்டவருக்குள்ளாக விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது, நம்ம குடும்பத்துல என்னவா இருக்கோம்? நம்ம சாட்சியாக வாழ முடியும். அப்ப குடும்ப உறவுகள் பலப்படணும். நம்ம குடும்பத்துல ஒரு ஐக்கியம் உண்டாகணும். நம்ம குடும்பத்துல சமாதானம் இருக்கணும். குடும்பத்துல ஆண்டவருக்கு நம்ம உண்மையா இருந்தோம் என்றால், அவருக்குடைய விசுவாசத்துல நம்ம நிலைத்திருந்தோம் என்றால், நம்ம எப்படி இருப்போம்? கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்ப நம்ம இது ரூத்துடைய வாழ்க்கையிலயும், நகோமியுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம், நம்ம வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். அப்ப இந்த குடும்ப குடும்ப உறவுகள் பலப்படுவதற்கு இது ஒரு காரணம். அதோடு ஆண்டவருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்கும் என்னுடைய வாழ்க்கை சாட்சியாக இருப்பதுல சந்தேகம் இல்ல. இத நம்ம கற்றுக்கொள்கிற பாடத்த நான் மற்றவர்களுக்கு அதை பிரயோஜனப்படுத்துவோமாக. இந்த நாள்ல ஆண்டவர் என்னோடு பேசிய காரியங்கள், ஆண்டவர் என்னோடு ரூத் மூலமாக, நகோமியின் மூலமாக ஆண்டவர் சொன்ன சத்திய வார்த்தைகள்
மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு எனக்கு கிருபை பாராட்டின என் தேவனுக்கு நான் கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அதுபோல நம்ம கற்றுக்கொள்ள காரியங்கள் யாரா இருந்தாலும், அது வயதில் முதிர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளா இருந்தாலும், யாரா இருந்தாலும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கிற விளக்காக கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம வாழ்வோம். கர்த்தர் தானே நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாள் நம்ம உணர்ந்து கொள்வோம். நம்ம எதெல்லாம் நம்ம தவறி இருக்கிறோம். நான் மற்றவர்களுக்கு நான் உண்மையா இருக்கேனா? நான் ஆண்டவருடைய அன்பை நான் பிரதிபலிக்கிறேனா? அதோடு கூட நான் ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறேனா என்பதை பார்க்க வேண்டும். அதோடு என்ன பார்க்கிற என் குடும்பத்தில இருக்க என் பிள்ளைக, என்னுடைய அ மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய உறவினர்கள யாரா இருந்தாலும் என்னை பார்க்கும் பொழுது, அவர்களுக்குள்ளாக இருக்கிற எனக்குள்ளாக இருக்கிற தேவன அவங்க பார்க்கிறாங்களா? எனக்குள்ளாக இருக்க அந்த விசுவாசத்த பார்க்கிறாங்களா? எனக்குள்ளாக இருக்கிற அந்த ஜெப வாழ்க்கைய பார்க்கிறாங்களா? அதுதான் முக்கியம். அத நம்ம தவற விட்டுறக்கூடாது. தவற விட்டுட்டோம்னா, நம்ம வாழ்ந்து வாழ்க்கையில ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த வாழ்க்கை ஒரு பாடமாக மற்றவர்களுக்கு அமைய வேண்டும். நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியர்களாக நம்ம வாழ்க்கையின் பாடத்த மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரா மாற வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைய இந்த நாட்கள்ல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கொடுக்கும்படியாக நாம் பாரத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. தகப்பனே, இந்த நேரத்துல கூட ராஜா, ஆண்டவரே நான் கற்றுக்கொண்ட காரியங்கள், ஆண்டவரே வேத புஸ்தகம் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், உம்மில் நாங்கள் எவ்வளவாக விசுவாசம் வைக்க வேண்டும். அப்பா, நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நன்மைகள், ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மேன்மையான காரியங்கள், நல்ல குணங்கள், ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஐயா. வேத புஸ்தகத்துல சொன்ன பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் வாசித்து முடிக்கிற புஸ்தகமாக அல்ல ராஜா, அதை எங்க வாழ்க்கையின் பாடத்துக்கு ஆண்டவரே நாங்கள் ஒத்து போவார் போல எங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எங்களை கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் இதனால கற்றுக்கொண்ட காரியங்கள் ஆண்டவரே எங்க குடும்ப உறவுகளுக்கு பலப்படும்படியாக, எங்க குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு சாட்சியாக அமைய, நல்ல குணங்களை நாங்கள் பிரதிபலிக்க, ஆண்டவரே இதன் மூலமாக கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் கடத்த என் தேவனாய் கத்த எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகளும் வசனங்களும் எங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்கட்டும் ஐயா. எங்க வாழ்க்கையில இது பிரயோஜனப்படட்டும் ஐயா. நாங்கள் உமக்குள்ள சாட்சியாக வாழவும் ஆண்டவரே அந்த மகிமையும் மேன்மையும் பெற்றுக்கொள்ள தேவன் உதவிச்சிங்கப்பா. அப்பா, இஸ்ரவேலின் தேவனாகிய அப்பா கர்த்தருடைய சட்டையில் அப்பா கீழே அடைக்கலமாய் வந்த எங்களுக்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரே நல்ல பலனை தருவீங்க. உம்முடைய கண்கள் எங்களுக்கு தயவு கிடைக்கும் அப்படின்ற விசுவாசத்தை நீங்க ஒவ்வொருவருக்கும் இந்த நாள்ல தட்டி எழுத்துப்படபடியால் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. உம்முடைய மகிமையின் கரத்துல அப்பா அந்த குடும்ப கூடுகையில ஆண்டவரே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கேட்ட வார்த்தைகள், சத்தியங்கள் அநேக முறை நாங்க படிச்சிருக்கலாம். நாங்க அநேக முறை கேட்டிருக்கலாம் ராஜா. ஆனா சில காரியங்கள் எங்களோடு பேசியிருக்கோம். சில காரியங்கள் எங்களோடு அப்பா இடைப்பட்டிருக்கோம். அந்த காரியங்கள்ல ஆண்டவரே நாங்கள் தவறி இருப்போம் என்றால், நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளவும், நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ளவும் தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. நீங்க தயவு பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே மகிமையுள்ள கரத்துல ஆண்டவரே எங்களை எல்லாம் தாழ்த்துகிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கேட்டவர்கள் கேட்டபடியாக அல்ல, எங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்கும்படியாக தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டோம். நீங்க ஆளுகை செய்யுங்க. துதிகான மகிமை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த கூடுகையில கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சொல்றோம். விசேஷமா இந்த மெசேஜ், இதுல கொடுக்கப்படுற மெசேஜ் யூடியூப்ல அப்லோட் ஆகி மற்றவர்களுக்கும் இது பயனுள்ளதாக அமைய இதை நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்றோம். ஆகையினால இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். இது பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சுன்னா நாம மற்றவங்களுக்கு அனுப்புவோம். கர்த்தர் தன்னுடைய நல்ல நாமத்தை நம்மை கொண்டு மகிமைப்படுத்துவாராக. கலந்து கொண்ட அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்றோம். தேங்க்யூ பிரதர்ஸ், தேங்க்யூ சிஸ்டர்ஸ். அடுத்த வாரமும் வியாழக்கிழமை இதே நேரத்துல இதே லிங்க்ல நாம குடும்ப தரிசன கூடுகை நடத்துவோம். நமக்கு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள பீகார்ல ஊழியம் செய்கிற தங்கச்சி பிரின்சஸ் தேவா நம் நடுவுல வருவாங்க. ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ so much.